போதை பழக்கங்களை விடுங்கடா ஆத்திரத்தில் களம் இறங்கி பேரணி தொடங்கிய வழக்கறிஞர். தமிழகத்தில் கள்ளச்சாராயம் பிரச்சனையால் 60க்கும் மேற்பட்ட நபர்களை உயிர் பலி வாங்கியது மிகப்பெரிய வருத்தம் என்றாலும் இன்று சர்வதேச உலக போதை பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நல்லச்சாராயத்தை கைவிடுவார்களா என களம் இறங்கிய வீரமங்கை மகளிர் நல சங்கம் நிறுவனர் லயன் டாக்டர் சீம வெற்றிவேல் கைப்பிட் நோட் எடுத்துக்கொண்டு சாலையில் இறங்கி 100க்கும் மேற்பட்ட மகளிர்களை திரட்டி பேரணியை தொடங்கினார். பொதுமக்கள் பயணிக்கும் சாலையில் மது பாட்டில் வைத்து குடிக்கும் மது பெரியார்களிடம் பிட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு இன்று போதைப்பொருள் ஒழிப்பு தினம் என்பதால் நீங்கள் எல்லாம் இந்த மதுவை மறந்துவிட்டு உங்கள் மனைவியை நேசியுங்கள் என்று குறிப்பிட்டது. மது போதையால் பாதிக்கப்பட்டவர்கள் சிறிது நேரம் யோசித்து மனவேதனையில் சென்றது. பேரணியில் சென்ற மகளிர்கள் பெரும் மகிழ்ச்சியை கண்டன. இந்நிகழ்ச்சியில் வீரமங்கை மகளிர் நல சங்கம் மாநில தலைவர் இசைவாணி, மாநில செயலாளர் தேன்மொழி, மாநில துணைத் தலைவர் அருணா, துணை செயலாளர் கல்பனா, மாநில பொருளாளர் கனுசு, பெரும்பக்கம் கிளை தலைவர் காமாட்சி, செம்மஞ்சேரி கிளை தலைவர் கவிதா, காந்தி நகர் கிளை தலைவர் சங்கீதா, சென்னை மாவட்ட தலைவர் மல்லிகா உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு சாலையில் பேரணி சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பேரணியில் கலந்து கொண்ட பெண்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத அளவிற்கு போக்குவரத்து காவலர்கள் பாதுகாப்பு வழங்கினார்கள். சோழிங்கநல்லூர், காந்தி நகர் முழுக்க இன்னைக்கு போதை ஒழிப்பு தொடர்பான குண்டறிக்கை பிரச்சாரம் செஞ்சிட்டு நான் இந்த வீரமங்கை மகளிர் நல சங்கத்துடைய நிறுவனர் மற்றும் சட்ட ஆலோசகராக இருக்கேன். கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற கள்ளச்சாராயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைலாம் கிட்டத்தட்ட 55 பேர் இன்னைக்கு இறந்துருக்காங்க. இது மக்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால இந்த போதை ஒழிப்பு தொடர்பான மற்ற இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜூன் 26 சர்வதேச போதை ஒழிப்பு தினம் மாதிரி இந்த ஆண்டு இல்லை. இன்னைக்கு மக்கள் பெருமளவு போதை ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு அவங்களுக்கு தேவைப்படுது. அதை நாங்கள் எங்களுடைய வீரமங்கை மகளிர் நலசங்கத்தின் மூலமாக நாங்கள் இன்னைக்கு ஒரு துவக்கமாக இன்னைக்கு பண்ணியிருக்கோம். எல்லா இடத்துலையும் ஒயின் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா டைமிங் இருக்குது. 12 மணிக்கு ஓப்பன் பண்ணி 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணோம். ஆனால் அப்படி நடக்கிறது இல்லை. எல்லா இடத்துலையும் 24 ஹவர்ஸும் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் பிளாக்லேயும் ஓடுது. அதை தவிர்த்து எல்லா ஒயின் ஷாப்லேயும் பார் நடக்குது. பார் நடக்கிறதுனால நிறைய பிரச்சனை. இந்த பிரச்சனையை ஒழிக்கிறதுக்காக நம்ம முதல்வர் ஐயா ஒரு தீர்வை எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். நான் பெண்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். இதனால நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இந்த பார்னால நிறைய அடி சண்டை பிரச்சனைகள் இது எல்லாமே நடக்குது. இதிலிருந்து ஃபுல்லாக நாங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக முதலமைச்சர் ஐயா இதுக்கு ஒரு உதவியை செய்யணும். இது எங்களுக்கு பல பெண்களுக்கு இது முன்னுதாரணமாக இது இருக்கணும். இந்த ஜூன் 26 போதைப் பொருள் விழிப்புணர்வு இந்த தினத்தை முன்னிட்டு நாங்கள் இந்த விஷயத்தை கேட்டுக்கிறோம்.